ஹலோ நண்பர்களே, நானும் பல்கிங் பண்ண போறேங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு நாள் 32. காலையில ஒரு 6:40க்குலாம் எந்திரிச்சு ஆக வேண்டிய வேலையை பார்த்துட்டு ஜிம்முக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். காலையில போகும்போது நல்ல கிளைமேட், வெயிலே அடிக்காம வானம்லாம் மூடி நல்லா இருந்தது இந்த கிளைமேட். அதை அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு ஜிம்முக்கு வந்து சேர்ந்துட்டேன். இன்னைக்கு முதுகு தண்டு ஒரு கோட். இது பழைய வீடியோ கிளிப் நண்பர்களே. இன்னைக்கு எந்த வீடியோவும் எடுக்கல, பிகாஸ் காலையில கொஞ்சம் ஓவர் கிரௌடா இருந்தது ஜிம்மு. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு மூஞ்சுக்கு அப்ப வேண்டியதை அப்புறத்துக்கு வந்துட்டேன். அடுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை முடிச்சுட்டு காலையில சாப்பாடை சாப்பிட்டுட்டு மீன் எண்ணெயை போட்டுட்டு நியூட்ராபேவோட மீன் எண்ணெய் என்னோட கோடு போட்டீங்கன்னா எதுவும் வராது. அப்புறம் எப்படி கரெக்ட் டைம் காலேஜ் கிளம்பி லேட்டா காலேஜுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது நம்ம நண்பர்கிட்ட இருந்து கையில தான் வந்துகிட்டு இருக்கேன்னு. அப்புறம் என்ன லேட்டா போறதுன்னு முடிவாயிடுச்சு. இதுக்கப்புறம் எவ்வளவு லேட்டா போனா என்னன்னு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தம்பி ஆடி அசைஞ்சு தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருந்தாப்ல. அப்புறம் கிளம்பி கிளாஸுக்கு போயாச்சு. அப்புறம் மணி அடிச்சிருச்சு, காலேஜ் முடிஞ்சிருச்சு. அடிக்கிற மொட்டை வெயில்ல எப்படா ஜிம்முக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு தெரிஞ்ச தம்பி வந்தாப்புல, ஜிம்ல இறக்கி விட்டுறேன்னு. ரொம்ப சந்தோஷம், அவருக்கு புண்ணியமா போகும். அப்புறம் அப்படியே கிளம்பி ஜிம்முக்கு போயாச்சு. காலையில முதுகு தண்டு போட்டனால இப்போ வந்து ட்ரைசெப்ஸ் ட்ரெயின் பண்ணணும். மதியமும் எந்த வீடியோவும் எடுக்காதனால பழைய வீடியோ எடுத்து சொல்லிட்டேன். ஆனா இது ட்ரைசெப்ஸ் வீடியோ இல்ல, பைசெப்ஸ் வீடியோ. அப்புறம் அப்படியே கிளம்பி ஜிம்ல இருந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் வெற்றிகரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அப்புறம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வெளியே மழை பெய்யற மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த நாளை முடிச்சுக்கிற நண்பர்களே, கான்ஃபிடண்டா இருங்க.